என் வீட்டில் டிவி இருக்குது, ஃப்ரிட்ஜ் இருக்குது, வாஷிங் மிஷின் இருக்குது, ஏர் கூலர் இருக்குது, ஏர் கண்டிஷனர் இருக்குது, கார் இருக்குது, பைக் இருக்குது, பெரிய வீடு இருக்குது, நிறைய காரியம் என்கிட்ட இருக்குதுன்னு நீங்கள் ஒரு வேளை சொல்லலாம். வேதம் சொல்லுகிறது, சங்கீதம் 122:7 சொல்லுகிறது, உன் அலங்கத்திற்குள்ளே சமாதானமும் உன் அரண்மனைக்குள்ளே சுகமும் இருப்பதாக என்று சொல்லி வாழ்த்துகிறார். இன்னைக்கு எல்லாமே இருக்குது, ஆனால் சுகம் இல்லை அப்படின்றாங்க. வியாதியின் படுக்கை, பணம் இருக்குதுப்பா, ஆனால் நல்ல ருசியாக சமைச்சு சாப்பிட்றதுக்கு கூட முடியல. இது சாப்பிட்டா இந்த பலவீனம் வந்துடும், இது சாப்பிட்டா இந்த பலவீனம்னு சொல்லிட்டு சாப்பாட்டு கூட விரும்பி சாப்பிட முடியாத ஒரு சூழ்நிலைக்குள்ளாக தள்ளப்பட்டுட்டோன்னு சொல்லி சொல்கிறவங்க நிறைய பேர் இருக்கா. அப்போ சுகம் இல்லை. நிறைய பேருடைய வாழ்க்கையில் எல்லாம் இருக்குது, ஆனால் சமாதானம் இல்லை. நல்ல லட்சங்கள் சம்பாதிக்கிறாங்க, ஆனால் என்ன கிடையாதுன்னா ஒரு சமாதானம் இல்லாத ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த உலகத்தில் நீங்கள் எதை சம்பாதித்து கொண்டாலும், எது உங்கள்கிட்ட இருந்தாலும் இல்லை என்றாலும், வேதம் சொல்லுகிறது ஒரு வீட்டிற்குள்ளாக சுகம் இருக்கணும், ரெண்டாவது சமாதானம் இருக்கணும். இந்த சுகத்தையும் சமாதானத்தையும் யார் கொடுக்க முடியும்னா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தருகிறார். அவர் சொல்கிறார், அவர் சமாதானத்தின் பிரபுவாய் இருக்கிறார். உலகம் கொடுக்கிற சமாதானத்தை அல்ல, என்னுடைய சமாதானத்தை உங்களுக்காக வைத்து போகிறேன் என்று சமாதானத்தை கொடுக்கிறார். ரெண்டாவது சுகத்தை அவர் தருகிறார். அவர் வியாதியாக இருக்கிறவர்களை சுகப்படுத்தினார் என்று வேதம் சொல்கிறது. அவருடைய தழும்புகளினால் நாம் குணமாக்கப்பட்டிருக்கிறோம் என்று வேதம் நமக்கு காண்பிக்கிறது. அப்போ ஒரு தேவ பிள்ளையினுடைய வீட்டிற்குள்ளாக எது இருந்தாலும் சமாதானமும் சுகமும் இருக்க வேண்டும் என்று விரும்புவோம். அதை பெற்றுக்கொள்வோம். சமாதானத்தோடு சுகத்தோடு வாழ்க்கையை வாழுவோம். God bless you. ஆமென்.